விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். அக்னீஸ்வரன் சார், மானிய கோரிக்கையில தாவேகா திமுக இடையில் நடந்த விவாதமும், முதலமைச்சர் 3 துறை கோப்புகள் இருக்கு, எந்த நேரம் வேண்டுமென்றால் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறதை எப்படி பார்க்குறேன்? சட்டமன்றம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய தேவையை பொறுத்து அல்லது திட்டத்தை வகுக்கக்கூடிய ஒரு இடம்தான். மக்களை பாதுகாப்பதற்காக சட்டம் இயற்றுகின்ற இடம்தான் சட்டமன்றம். ஆனால் இப்போ இந்த 3 கோப்புகள் இருக்குது, இது என்ன ஆன்டி விஜிலன்ஸா இது? அதனால் லஞ்ச ஒழிப்புத்துறையா அல்லது புலனாய்வுத்துறையா? ஆகவே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வெளிப்படையாகவே சொல்லலாம், எப்பா இந்த துறை இவ்வளோ பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு வெளிப்படையாக சொல்லலாமே. ஏன்னா மக்கள் உங்களை வெளிப்படையாக முதலமைச்சர் என்று தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அப்புறம் ஏன் அதில் என்ன இது? அப்போ இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மறைமுகமான ஒரு தாக்குதலை முதலமைச்சர் இப்படியே செஞ்சோம்னா அடங்கிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறார்களா என்று எனக்கு தெரியவில்லை. யார் அடங்கிடுவாங்கன்னு? எதிர்கட்சிகள். அப்போ இப்போ அடங்காமல் இருக்காங்களா? அடங்காம இருக்கிறாங்களா அப்படின்னா ஏன் சொல்லாம இருக்கிறார்? அப்ப முதலமைச்சர் பயப்படுறாரா எதிர்கட்சியை பார்த்து? நீங்க அடங்கிடுவாங்க அப்படின்னு சொல்றதுனால நான் கேட்கிறேன். இப்ப சட்டமன்றத்தில் பேசுற விவாதங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க, மக்கள் பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க. அக்னீஸ்வரனுடைய பார்வையில எப்படி இருக்கு எதிர்கட்சிகள்? எப்படி இல்ல, எதிர்கட்சிகள் அவருக்கு நியாயமானதை கேட்கறாங்கன்னா அதுக்கு பதில் சொல்லணும். இல்ல அது மக்களுக்கு பயன்படலைன்னா இல்ல, அதுக்கு சபாநாயகர் இருக்கிறார்ல, தாவேகா அரசை காப்பாற்றுவதற்கு மக்கள் வாக்களித்து விட்டார்கள். அந்த 5 வருஷத்தை காப்பாற்றுறதுக்கு சபாநாயகர் கையில் தான் இருக்குது. தாவேகாவினர் என்ன பண்ணாலும் சரி அப்படியே கொண்டு போறதுக்கு. ஆனால் இங்க முதலமைச்சர் அவர்கள் பேசுறது இல்ல அது இருக்குது அப்படின்னா இது என்ன மிரட்டல் தோனி? இது ஜனநாயகத்துக்கு ஏற்பக்கூடியதா? இருக்குதுன்னா இருக்குது, அவ்வளவுதான். அது வெளிப்படையா சொல்லிட்டு போக வேண்டியதானே சார். டெமோக்ரஸி நீட்ஸ் டிரான்ஸ்பரன்சி, அதுதான் முதல் மைய கருத்து. அதுவே இல்லை அப்படிங்கிற போது இல்லை, எனக்கு என்னன்னா முதலமைச்சர் ஏன் முதல்ல மிரட்டணும்? நீங்க ஏன் முதலமைச்சர் மிரட்டுறாருன்னு அப்படி பாக்குறீங்க? அதை ஏன் சொல்லணும்? சொல்ல வேண்டியதானே. அப்படி சொல்லணும்னா வெளிப்படையா சொல்ல வேண்டியதானே சார். இல்லை கோப்புகள்லாம் இருக்குது, இருக்கட்டும். கோப்புகள் இருக்குது அப்படின்ன உடனே இதாயிருமா? நீங்க படிச்சு சொல்லுங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க, மக்கள் தெரிஞ்சுக்கிறட்டும். அப்படி சொல்லுகிற போது சொல்லுகிற தன்மையும் சொல்லுகிற முறையும் இருக்குல்ல, அது தாவேகா செய்கிறதா அல்லது எதிர்கட்சி ஏற்கனவே செஞ்சதா ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க செஞ்சுச்சான்னு புரிஞ்சுக்கிடுவாங்கல்ல சார் மக்கள். இதோ இருக்கு, இதோ புலி வருது, இந்த இதெல்லாம் இனிமேலுக்கு வேண்டாம், புலி வந்தா வரட்டும். ஆனால் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 5 நாளாக கோரிக்கை வைக்கிறார். நீங்க வெளிநாடுகளில் மீன் பிடிக்க சென்ற மயிலாடுதுறையை சேர்ந்தவர்கள் இறந்திருக்கிறார்கள், ஒருவரை சுட்டிருக்கிறார்கள். அதை 5 நாளாக கோரிக்கை வைக்கிறார். மானிய கோரிக்கை என்பது மக்களுக்கான கோரிக்கை தான். அந்த மக்களில் ஒருவர் இறந்துட்டார் அப்படின்னா அதை பற்றி பேசுவதற்கு என்ன கேட்டால் சபாநாயகர் சொல்றாரு, இல்லை அது சம்மந்தமாக இன்னும் பேசியிருக்கு, இன்னும் வரல, அது வந்தது பிறகு நாளைக்கு காலையில் எடுத்துக்கிறேன். சார், இறந்தவ சடலத்தை நீங்கள் கர்நாடகாவில் வனத்துறை சுட்டு கொள்றாங்க அறிக்கை, வெளிநாடுகளில் போய் மீனவர் சுடப்பட்டிருக்கிறார், அந்த குடும்பம் பரிதவிக்கிறது. அந்த சட்டமன்ற உறுப்பினரை பார்த்து திரு OS மணியனை பார்த்து சொல்லுகிறார்கள், தினமும் ஐயா எங்களுக்கு ஏதாவது அந்த கொண்டு வந்து எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அதில் அவசரம் காட்டலையே. இந்திய நாட்டினுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சர் தமிழ்நாட்டை சார்ந்தவர், மிக உயரிய பொறுப்பில் இருந்தவர், வெளி விவகாரத்துறை செயலாளர்களாக இருந்து நல்ல பணியாற்றி அதற்கு பிறகு அதே துறைக்கு நீங்க அமைச்சரா வந்திருக்கிறாருன்னா, ஒன்னு காங்கிரஸ் காலத்துல நட்வர் சிங், பாஜக காலத்துல ஜெய்சங்கர், ஐயா திரு ஜெய்சங்கர். ஆகவே அவர் தமிழ்நாட்டுக்காரர், அவர்கிட்ட போய் சொல்லி உடனடியாக ஏன் உங்களால் அதை விரைவுத்தன்மை ஏற்படுத்த முடியவில்லை? 5 நாளா? இன்னும் எத்தனை நாள்? ஒருவேளை மானிய கோரிக்கை முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் அதோடு விட்டுருவாங்களா? விட்டுருமா? ஆக எது தேவை, எதற்கான தேவை, எப்படி தேவை, அது இருக்குல்ல. அப்ப அது சார்ந்து சொல்லணும் அப்படிங்கிறது தான் இது 2வது பார்வையா நான் பார்க்கிறேன் சார்.
இப்போ மானிய கோரிக்கையில திமுக தாவேக்கா இடையில இருக்கக்கூடிய கடுமையான விமர்சனங்கள். தாவேக்கா சொல்றாங்க, நாங்க புதுசா இருக்கிறோம், நீங்க என்ன சொல்லணுமோ அதை பொறுத்து தான் நாங்க பின்பற்றி நடக்க முடியும் அப்படிங்கிற இடத்தில் எதிர்க்கட்சிகள் எப்படி நடந்துக்கிறாங்க? அது உண்மைதான். தாவேக்கா வந்து புதுசா ஆட்சி அமைச்சிருக்காங்க, குறுகிய நாளில் ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க. அவர்களுக்கு அனுபவம் சட்டமன்றத்தில் குறைவுதான், ஆனால் எப்படி ஜெயிக்க வேண்டும் என்பதில் அவர்களை பார்த்து திமுகவும் அதிமுகவும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகையினால அதனால் இதெல்லாம் வந்து போகிற போக்கில் வந்து இது மாதிரி அவங்களுக்கு அனுபவம் குறைவு அப்படின்னு நினச்சிடாதீங்க. அனுபவம் குறைவாக இருக்கிறதுனால தான் எம்எல்ஏக்கு 30 லட்ச ரூபாய்க்கு காரு, ஒரு உதவியாளர், பெட்ரோல் காசு, ரைட்டுங்களா? எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த எம்எல்ஏ இது வீடு வந்து பழசாயிருச்சு. ஒரு ஈசிஆரில் ஒரு 2 கோடி ரூபாய்க்கு எம்எல்ஏக்களுக்கு எல்லாத்துக்கும் வீடு வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இருக்கிறதெல்லாம் வந்து நீங்கள் இனிமேலுக்கு எல்லா பேருமே, எல்லா இளைஞர்களுமே அரசியலை நோக்கியே பயணப்படணும். ஏன்னா அது ஒன்று தான் நல்ல வேலைவாய்ப்பாக மக்கள் கருதுவார்கள். எம்எல்ஏவுக்கு அவ்வளோ கொடுக்குறீங்க, ஆனால் இன்னும் உதவி இயக்குநர்களாக இருப்பவர்களுக்கு ஒரு சில துறைகளில் வாகனம் இல்லை. அப்போ எது தேவை, எதற்கான தேவை, அதெல்லாம் பார்க்கணும். எம்எல்ஏக்களுக்கு தேவையில்லைங்கிறீங்க, எம்எல்ஏக்களுக்கு அது தேவையில்லைங்கிறீங்களா வாகனம்? அதே மாதிரி தான் கேட்குறேன். இந்த வீடு பாவம் சின்ன வீடு, அது ரொம்ப குறுகலான வீடு. இன்னும் அதே மாதிரி வீடு ஒரு 2 கோடி ரூபாய்க்கு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 234 எம்எல்ஏவுக்கும் ஒரு 2 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு 300-400 கோடி ரூபாய் வந்துடும். அப்ப இதுலயே நம்ம காலத்தை செலவழித்து ஒண்ணு சார் 2 டாக்டிக்ஸ் இவங்க பண்ணுவாங்க. தொகுதி முழுசும் போய் மக்களை சந்திக்கணும், அதுக்கு ஒரு வாகனங்கள் தேவை. இதுக்கு முன்னாடி 80 ஆண்டுகளா மக்களை சந்திக்காமலே இருந்தாங்க சார். மக்கள் பணின்னு வந்தாச்சு இல்ல, அதுக்காக தான் இன்னொருத்தர் கார் கேட்கணும், அவங்ககிட்ட ஏதாவது பெனிஃபிட் பண்ணி கொடுக்கணும், அது ஊழலுடைய அடித்தளமா மாறிடும். ஸோ சொந்தமா கார் வச்சுக்கிட்டாங்க, அரசாங்கமே 75,000 ரூபாய் கொடுத்துட்டாங்க, உதவியாளர் கொடுத்துட்டாங்கன்னா இந்த லஞ்சம் இல்லாத ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சரவை அப்படிங்கிறதுக்கான அடித்தளத்தை தானுக்காக தானே இது செய்கிறாங்க. அதே மாதிரி மக்களுக்கு 400% வரியை ஏற்றி இதை வாங்கித்தானே அங்கே செலவழிக்க போறீங்க சார். அரசுங்கிறது என்ன சார்? இல்ல, பிரேமலதா விஜயகாந்த் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமதி பிரேமலதா விஜயகாந்தே உண்மையாகவே அது தேவையான விஷயம்தான், நிறைய உறுப்பினர்கள் வாகனம் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்களே, தேவையான விஷயம்தான். அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பஞ்சாயத்து பிரசிடென்ட்லேருந்து, வார்டு மெம்பர்லேருந்து, கவுன்சிலர்லேருந்து எல்லாருக்கும் கொடுங்கன்னு தான் சொல்கிறோம் சார். நீங்கள் ஆட்சியாளர்கள் அப்படிங்கிறது வந்து அரசாங்கம் செலவுக்கு ஏற்ற, விரலுக்கு ஏற்ற மாதிரி தான் வீக்கம். தமிழ்நாட்டில் 10,65,000 கோடி கடன் இருக்குது. இந்த கடன் இருக்கிறதே தாவேகாவின் தலைவருக்கு தெரியல. எப்போ எதிர்க்கு அவர் வந்து பிரச்சாரத்தின் போது, ஜெயிச்சதுக்கு பிறகு பயம் வந்துருச்சு. எப்படி, ஆஹா இவ்வளோ கடன் இருக்கே, நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்போ வெள்ளை அறிக்கை. அப்போ அது முன்னாடி தெரியாதா? சரி, அப்படி ஜெயிச்சதுக்கு பிறகும் இவ்வளவு 21,000 கோடி கடன் வாங்கியதுக்கு பிறகும் இல்லை எம்எல்ஏக்கெல்லாம் இவ்வளவு இது அப்படின்னா கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் கணக்கு கொண்டு வந்துடுறாங்க. அப்போ 2 கோடி ரூபாய் கணக்கு கொண்டு வந்தா 234 எம்எல்ஏல அந்த 34 அமைச்சரை தவிர மீதி எல்லாத்துக்கும் கொடுத்தீங்கன்னா, இப்போ அதே மாதிரி இப்போ இவங்க எம்எல்ஏ மட்டும் தான் செய்வீங்களா? நான் என்ன சொல்கிறேன், இந்த நியூஸ் 7 வாயிலாக தமிழ்நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லா பதவிகளுக்கும் 30 லட்சம் ரூபாயில கார் வாங்கி கொடுங்கன்னு தான் கேட்குறோம். எல்லோருக்கும் வீடு கொடுங்கள், எல்லோருக்கும் வீடு கொடுங்கள். அப்புறம் அவங்க எம்எல்ஏ மட்டும் கார் கொடுப்பீங்க, அப்புறம் நீங்கள் பஞ்சாயத்து பிரசிடென்ட்லாம் என்ன பாவமா? ஏன் இந்த வேறுபாடு? எல்லோருக்கும் கொடுங்கன்னு தான் சொல்கிறோம். ஆகையினால எதற்கான தேவை, விவசாயிகளினுடைய கடனை முழுமையாக உங்களுக்கு தள்ளுபடி செய்ய மனமில்லை, ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு செய்கிறீர்கள் என்றால் இது பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? அவ்வளவுதான். திட்டமிடல் சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். ஏற்கனவே 78,000 கோடி கடன், இதில் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நிறைய கடன் வாங்க போகிறோம். அதுக்கு என்ன செய்ய போகிறோம்? இதெல்லாம் எங்கே போய் நிற்கும் அப்படின்னா, அரசாங்கம் போய் கட்ட போகிறது இல்லை, மக்களாகிய நாம் தான் எல்லா வரியும் நாம தான் சமக்க போகிறோம். ஆகையினால இது சார்ந்து சிந்திக்கக்கூடியவர்கள், சட்டமன்றத்தில் இது சார்ந்து பேசக்கூடியவர்களே இதை பற்றி யாரும் கேட்க போவதும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அது கொடுத்தாச்சுன்னா அதை யாராவது வேணான்னு சொல்லுவாங்களான்னு. அதனால் மக்கள் வந்து மானிய கோரிக்கை என்பது அது மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு தான் மக்கள் எதிர்பார்ப்பாங்க நான் நினைக்கிறேன். இல்லை தலைவர் விஜய் வந்து செய்கிறதெல்லாம் சரிதான் என்று பார்த்தாலும் அதுவும் சரிதான்.
பார்க்கிற பார்வைதான். பாவக்காய் வைக்கிற போது கசப்பு தான் தெரியும், ஆனா பாவக்காய் சமைக்கிற போது இது கசப்பா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அதுல கொஞ்சம் சீனியவோ வெள்ளத்தையோ போட்டு பாவக்காயின் கசப்பை மறைக்கக்கூடியதும் அதே சமையல் தான். இது எந்த சமையல்ன்றத மக்கள் தீர்மானிக்கட்டும். அக்னீஸ்வரன் சார், மக்கள் கருத்தை நான் ஏற்றுக்கிறேன் சார். இது எந்த நோக்கத்தில் போகுது அப்படின்றத செயலுக்கு வரும்போது தான் தெரியும். ஆகையினால தமிழ்நாடு சட்டமன்றம் இன்னைக்கு இருக்கக்கூடிய புதிய தலைமுறை வந்ததுனால அந்த இலக்கியமாக பேச தேவையில்லை. உங்களை யாரும் இலக்கியமாக பேச சொல்லலை. ஆனால் நீங்கள் உண்மையை பேசுங்க, நடக்கிறத பேசுங்க, நடந்ததை பேசுங்க, அது மட்டும் சொன்னாலே போதும். அப்படி தான் பார்க்குறேன். மக்கள் எதிர்பார்த்து தமிழ்நாடில் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அரசாக தாவேக அரசு ஆரோக்கியமான விவாதங்கள், ஆரோக்கியமான திட்டங்களை கொண்டு வரணும் அப்படின்றது மக்களுடைய எதிர்பார்ப்பை நான் பார்க்குறேன்.